ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் பார்ப்பேன். இன்னைக்கு எப்படியாச்சும் வீடியோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் காலையில் எழுந்ததுமே என் பையனுக்கு ஸ்கூல் கிளப்பி விட்டுருவேன். அவன் ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா நான் என்னோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வீடியோ எடுத்த அன்னைக்கு ஃப்ரைடேன்றனால காலையிலேயே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டேன். அவன் லஞ்ச் டைமுக்குலாம் வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்றதுனால வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் அவனுக்கு கட்டி கொடுத்துருவேன். என் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே கடகடன்னு முடிக்க பார்ப்பேன். சமைக்கிறதுக்கு முன்னாடியே சமைக்கிறதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். அடுப்பில் ரைஸ் வைக்கும் போதே எக்கும் பாயில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எக்குமே வச்சுட்டேன். என்னோட பாப்பாங்க 2 பேரும் எக்கை பாயில் பண்ணி கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. இதை ஆம்லேட்டு பொரிச்சு கொடுத்தா நல்லாவே சாப்பிடுவாங்க. ஆனால் டாக்டர்ஸ் வந்து எப்படி சாப்பிட்றாங்களோ அப்படி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுனால நான் எக்கு பொரிச்சிட்டு அதில் ரைஸ் போட்டு பெரட்டி கொஞ்சமாக பெப்பர் போட்டு இந்த மாதிரியும் கொடுப்பேன். ஆம்லேட் மட்டும் போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த மாதிரியும் கொடுத்துருவேன். பாப்பாங்க 2 பேருமே நல்லா அந்த மாதிரி கொடுத்தா விரும்பி சாப்பிட்ருவாங்க. என்னோட பையன் வந்துட்டு எக்கை வந்து பாயில் பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுவான். ஒருத்தருக்குமே தனித்தனியாக நான் ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லாருக்கும் தேவையானதை ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். துணி மிஷினில் போடுற அளவுக்கு நிறையலாம் இல்லை, கையிலேயே துவைச்சிடலாம், கொஞ்சம் துணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் துவைக்க எல்லா துணிகளையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாமானெல்லாம் விளக்கிட்டு துணியை துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அங்கே இந்த மாதிரி பின்னாடி துணி துவைக்கும் போதோ சாமான் தைக்கும் போதோ யாரையாச்சும் ஒருத்தரை கூட்டிட்டு வந்துப்போம் பேச்சு துணைக்கு. யாராச்சும் ஒருத்தர் வந்துருவாங்க நம்மளும் வேலை செய்யும் போது. அன்னைக்கு என் தங்கச்சி தான் இருந்தா, நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு கலாச்சிட்டு இருந்தா. நான் வீட்டில் வேலை செஞ்சாலும் சரி வெளியில் வேலை செஞ்சாலும் சரி பாப்பாங்க என் கண்ணு முன்னாடியே வச்சுட்டு இருப்பேன். பின்னாடி வேலை செய்யும் போது பாப்பாங்களை வீட்டு ஸ்டெப்ஸுக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே தான் நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். நான் வீட்டில் வேலை செய்யும்போது வீட்டில் கதவு தாப்பால் அடிச்சுட்டு அவங்கள வீட்டுள்ளேயே வச்சுட்டு நான் எல்லா வேலையிலுமே பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் தான் வெளியில் வருவேன். துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி காஞ்ச துணியெல்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு காஞ்ச துணியெல்லாம் எடுத்துட்டேன். குழம்புமே அடித்து ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்டும் ஃபோன் பண்ணிட்டாரு, பையனை கூப்பிட்டு வரத்துக்காக போயிட்டோம். ஸ்கூல்லேருந்து வந்ததுமே என் பையன் எல்லா திங்ஸையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கையெல்லாம் கழுவிட்டு சாப்பிட உட்காந்துருவான். என் ஹஸ்பண்ட் என் பையனுக்கு ஊட்டி விட்டுருவாங்க. நான் பாப்பாங்க 2 பேத்துக்குமே சாப்பாடு ஊட்டி விட்டுருவேன். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுமே நான் சாமானெல்லாம் விளக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். துணியுமே ட்ரையில் போட்டு காய வச்சுட்டேன். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் உட்காந்து சாப்பிட்டேன். நான் சாப்பிட்ற வரைக்கும் என் ஹஸ்பண்ட் பாப்பாங்களை பார்த்துப்பாங்க. இல்லாட்டி அம்மா அப்பா வீட்டில் விட்டுட்டேன்னா அவங்க பார்த்துப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டெல்லாம் பெருக்கிட்டு மாப் போட்டதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்தையும் தூக்கின்னு வந்து வீட்டில் படுக்க வச்சிருவேன். தூங்கி எழுந்ததுமே 3 பேரும் பால் குடிப்பாங்க ஈவினிங் டைமில். அது எங்கள் அப்பா தான் கொடுப்பாங்க. அது என்னோட டியூட்டி இல்லை, எங்கள் அப்பாவே பார்த்துப்பாங்க. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பசங்க 3 பேத்தையுமே ரெடி பண்ணி விட்டுருவேன். ஈவினிங் டைமில் கொஞ்ச நேரம் வெளியில் விளையாடணும் அப்படின்றதுக்காக 3 பேத்தையுமே வெளியில் கூப்பிட்டு போவேன். அடுத்தடுத்த வீடியோவில் ஹோம் டூர் போடணுன்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். அது நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் ஹோம் டூர் போடுவேன். பாப்பாங்களுமே வீட்டுள்ளேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் ஈவினிங் டைமில் வெளியில் கூப்பிட்டு போவேன். அப்படி இப்படி கொஞ்சம் அவங்க விளையாடுவாங்க. வெளியில் போனனாலுமே 3 பேருமே ஹாப்பி ஆகிடுவாங்க. வீட்டில் உட்காந்துட்டு எல்லாருமே தம்பி மாமா எல்லாரும் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருந்ததில் பாப்பாங்களுக்கு டிஃபன் ஓட்டணுன்றதே மறந்துட்டேன். 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரின்னு வீட்டுக்கு வந்து 3 பேத்துக்குமே டிஃபன் ஊற்றி கொடுத்துட்டேன். என் பையனுக்கு குட்டி குட்டி தோசை ஊற்றி கொடுத்தா அவனே சாப்பிட்டுப்பான். பாப்பாங்க 2 பேத்துக்குமே நான் ஊட்டி விட்டுட்டேன். டிஃபன் சாப்பிட்டுட்டு பாப்பாங்க 2 பேரும் தூங்கிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தூங்க மாட்டாங்க. எங்கள் அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்கள பார்த்துட்டு அவங்க கூட விளையாடிட்டு அதுக்கப்புறமா தான் படுக்கவே வருவாங்க வீட்டுக்கு. 10 மணிக்கு மேலே தான் 3 பேருமே தூங்க ஆரம்பிப்பாங்க. நான் என் ஹஸ்பண்ட் வரும்போது தான் அவர் கூட உட்காந்து சாப்பிடுவேன். எந்த டைம் ஆனாலுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக வெயிட் பண்ணி மதியமும் சரி நைட்டுமே சரி அவர் கூட உட்காந்து தான் சாப்பிட்ணுன்னு நினைப்பேன், ஆசையுமே படுவேன். அவருக்கு எப்படின்லாம் எனக்கு தெரியாது. அடுத்தடுத்த வீடியோ எப்படி போடலான்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியாஸ் கொடுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்ப்பேன். இருக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மாவுமே வந்துட்டாங்க. 3 பேருமே அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்டுமே வந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் வரும்போது சூடாக ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சாப்பாடுமே ஆல்ரெடி வடிச்சு வச்சாச்சு. ஹஸ்பண்ட் வந்ததும் குழம்பு சூட் பண்ணிட்டு ஆம்லேட் போட்டு 2 பேருமே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசியிருந்துட்டு அதுக்கப்புறமா படுத்து நாங்களுமே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பார்ப்பேன். இந்த வீடியோ ட்ரைபாட் இல்லாமல் தான் எடுத்தேன், எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் அதை திருத்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.